குமரனும் கங்காவும் வந்து யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நிவின் கொடுத்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து கங்கா சொல்கிறாங்க, கரெக்டுங்க, நிவின் சொன்னதும் கரெக்டு தான், நம்ம வந்து அதன்படியே வந்து செய்யலாம், நம்ம அதில் கலந்துக்கலாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எப்படி கங்கா நம்மளால் அந்த ட்ரெஸ்லாம் தைக்க முடியுமா? தச்சு தாங்க ஆகணும், எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருக்க முடியும் சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், அவர்கிட்ட கேட்டு அந்த மாடல்ஸ்லாம் வாங்கி கொடுங்க, நம்ம தச்சு எடுத்து போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு குமரனும் வந்து நிவின் கிட்ட கேட்டு அந்த மாடல் ட்ரெஸ்லாம் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கங்காவும் குமரனும் சேர்ந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் தச்சு முடிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து காவேரியும் வந்து விஜய் கூட போகிறாங்க ஆஃபீஸ்க்கு. அங்கே போயிட்டு விஜய் கிட்ட வந்து, இங்கே பாருங்கள், இங்கே இருக்க ஆஃபீஸ் ஒர்க்லாம் எனக்கு வந்து சொல்லித்தாங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, தாத்தா சொன்னார் தான் உனக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், மற்றபடிலாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரதுக்கு, புரியுதா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்னங்க எப்படி சொல்கிறீங்க, வேணால் தாத்தா கிட்ட நான் சொல்லிட்டு நான் வீட்டுக்கே போயிடுறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ தாத்தா கிட்டலாம் ஒன்றும் சொல்லாது, இப்போ என்ன உனக்கு எல்லாம் சொல்லித்தரணுமா, சரிங்க மேனேஜர் இருப்பார் அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அடுத்து வந்து அங்கே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கற்றுக்குறாங்க நம்ம வந்து காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயோட கம்பெனிஸ் வந்து மேனேஜர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நம்ம போகணும், அங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நானும் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் உனக்கு தெரியாது, மேடமும் வரட்டும் சார், மேடமும் வந்தது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி ஓகே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. அங்கே போனால் பெரிய ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா வந்து ப்ரோக்ராமுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்க்குற காவேரிக்கு ஒன்றும் புரியாமல் கேட்குறாங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இங்கே ஃபேஷன் ஷோ நடக்க போகுது, அதுக்கு ஸ்பான்சர் வந்து நம்ம கம்பெனி மாதிரி நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க, நம்ம கம்பெனி இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவா அப்படின்னோடனே, ரொம்ப நல்லாயிருக்கும்ல இந்த ஷோ, ஆமாம் மேடம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, வாங்க மேடம் விஐபி சேரில் உட்காருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. சரி இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரமிப்பாக பார்க்குறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, குமரனும் கங்காவும் வந்து ட்ரெஸ் எல்லாம் தைச்சிட்டு அதே ஃபேஷன் ஷோக்கு அந்த இடத்துக்கு வராங்க. அதை பார்க்குற காவேரி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே ஓடி போய், அக்கா மாமா எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன் வேலையை பார்க்குறியா, நாங்கள் எதுக்காக வரோம், உனக்கு என்ன வந்தது அப்படின்னோடனே, நீ சும்மா இருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன், நிஜமாவா இங்கே நிறைய ஃபேஷன் ஷோக்கு ட்ரெஸ் டிசைனர்ஸ்லாம் வந்தீங்களா, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து காவேரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி அவள் வேலை தான் முடிஞ்சிச்சுல, கேட்டால போயிட்டு அவங்க புருஷன் கூடவே போயிட்டு முன்னாடி சேரில் போய் உட்கார சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஏங்கங்க காவேரி கிட்ட இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னோடனே, நம்ம வேலையெல்லாம் கெடுக்கிறா அப்படின்னோடனே, சரி சரி நான் வேலையை கெடுக்கல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே ட்ரெஸ் டிசைனர் கிட்ட வந்து யார் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, போய் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து வந்ததே வேஸ்ட்டு அப்படின்னோடனே, கங்கா அதிர்ச்சியாரு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிற அந்த ஆளுங்களாம் வரவே வரல, பேர் 2 பேர் வர வேண்டியது இருக்குது, அவங்க வரலைங்க, அதனால் உங்கள் ட்ரெஸ் வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு கங்கா வந்து ஃபஸ்ட்டு முறையாக இந்த மாதிரி பண்ணுறோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து நிவின் வராரு. நிவினை பார்த்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சோன்னே, ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் 2 பேர் கூட அழகாக நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறார். என்னது நாங்கள் 2 பேருமா, ஆமாம் நீங்கள் 2 பேர் பேராக தானே இருக்கீங்க, நீங்களே இதை பண்ணலாம், சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு அப்படி சொன்னேன். என்னால் முடியும் மேடம், கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்க சொல்கிறாரு. அந்த ஃபேஷன் ஷோலேயே 2 பேரும் கலந்துக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக வந்து அழகாக வந்து வராங்க வழியை. அதை பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப நல்லா சந்தோஷமாக பார்க்குறாங்க. காவேரியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கே நிவின் வந்து காவேரியும் வந்து 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. விஜயும் நிவின் கிட்ட பேசுகிறாரு. அப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற காவேரி என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னே, நிவின் வந்து விஜய் கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து அன்றைக்கி சொன்னீங்களே அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த என்ன அர்த்தம், 11 மாதம் கழித்து இவங்க விருப்பப்படி நடக்கும்னு சொன்னீங்களே சார் அப்படின்னோடனே, கண்டிப்பாக உங்கள் விருப்பப்படி நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இது எல்லாத்தையும் கேட்குற காவேரி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே விஜய் கூட வந்து க்ளோஸாக மூவ் பண்ணுறாங்க. நிவின் எதிரவே அவருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பூ கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவர் கூட கையை கோக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிவினுக்கு எதிரவே பண்ணுறாங்க. இதை பார்க்குற வந்து விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இப்படி பண்ணுறா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. இதை பார்த்து